ஹாய், திஸ் இஸ் திருநங்கை திவ்யா. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா சபரியை விட்டு அடித்து பொழக்கிறான் கமருதீன். கமருதீன்லேருந்து பிரஜினில் இருந்து அண்ட் திவ்யாவிலேருந்து யாருமே அவனை ஃபஸ்ட் ப்ளேஸாக ஒத்துக்கவே மாட்டாங்க. ஈவன் மக்கள் கூட ஏற்றுக்க முடியாது. சபரி வந்து இஸ் நாட் அ வின்னர். நான் சபரியோட அப்சர்வேஷன் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். சபரி முத்துக்குமரனை காப்பி அடிக்கிறாரு. அவரை மாதிரியே தியானம் பண்ணுறது, அவரை மாதிரியே தங்கச்சி வைக்கிறது, அவரை மாதிரியே கூட்டாஞ்சோறு சாப்பிட்றது, இந்த வேலைகள்லாம் வந்து போன சீசனில் பார்த்துட்டோம். அதே இதை காப்பி அடிச்சுலாம் ஒருத்தர் மக்கள்கிட்ட ரிஜிஸ்டர் ஆகுறதுங்கிறது ரொம்ப நடக்காத விஷயம். வச்சு செய்கிறாரு பிரஜின், பயங்கரமாக செய்கிறாரு. என்ன பயமாக இருக்கா? பயந்து ஓடுறியா? ஏன் கை வச்சு பேசுகிற? ஓகே, ஏன்னா நீ வந்து பார்வதியே வேணும்னு தான் நீ வந்து அடித்த, சொல்லிகிட்டே அடித்த, அது தவறு. ஏன் அப்படி பண்ண? உனக்கு எப்படி ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுக்கலாங்கிறதா அவருடைய பாயிண்ட்டு. அதே பாயிண்ட் தான் கமருதீனும். இவன் வந்து தியானத்துக்கு வந்திருக்கிறான், ஏதோ காசிக்கு வந்த மாதிரி வந்திருக்கிறான். ஒரு வேஸ்டியை கட்டிக்கிட்டு, கரை வச்ச வேஸ்டியை கட்டிட்டு, எல்லாருமே கையை கட்டிட்டு வணக்கம் அண்ணே 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 அண்ணேன்ட்டு போனால் இங்கே வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுப்பாங்க. அப்போ நாளைக்கு நானும் தான் அதை பண்ணுவேனே, நானுமே அது பண்ணுவேனே. உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறமா கமருதீன் வந்து தோல் உரிக்கிறாங்க சபரியை. அவன்லாம் டிசர்வே கிடையாது. அப்படி தான் நடிக்கிறோன்னா அது என்னாலே முடியுமே, நாங்களாக இருக்கிறோங்கிற மாதிரி சொல்லி சபரியை அளவே வச்சுட்டாங்க. இந்த பாவுண்டா அவர் டைட்டில் வின்னர்னு நினச்சிட்டு இருக்காரா மனசில். அவரை போய் இந்த அடி அடிக்கிறீங்களேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வச்சு செய்கிறாங்க பார்வதிலாம். சபரி எவ்வளோ இன்டென்ஷனலாக அக்ரெசிவாக விளையாடினார். அவரை எப்படி நீங்கள் வந்து முதல் இடத்திற்கு அவரை தகுதியான நபராக மாற்றிவிட முடியும் அப்படிங்கிறது தான் பார்வதியினுடைய கேள்வி. அண்டு குரூப்பிசம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி திவாகர் ஒரு பக்கம் உரிக்கிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முதல் பிளேஸில் இருக்கிறதுக்கு தகுதியான நபர் சபரி கிடையாது. நீங்கள் சாண்ட்ராவை போட்டிருந்தா கூட மனசு ஒரு பக்கம் ஆறி இருக்கும். ஓகே, எப்படி இவங்க பார்வதியை போட மாட்டாங்க, பார்வதியை போடுன்னு சொல்கிறதும் நமக்கு ரைட் கிடையாது. ஏன்னா நடக்காதது. திவாகரை போட மாட்டாங்க, ஓகேவா? ஸோ சாண்ட்ராவையாவது போட்டிருந்தா அட்லீஸ்ட் மனசையாவது தேர்த்தி இருந்திருக்கலாம். சரி, ஃபஸ்ட் பிளேஸை விட்டுருக்காங்க. செகண்ட் பிளேஸ் சுபியை அங்கே இருக்கிற யாருமே, அவங்க கூட இருக்கிற வியானாவே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க சுபி இந்த வீட்டுக்கு? எத்தனை ப்ரோமோவில் வந்திருக்கிறாங்க சுபி? எத்தனை ப்ரோமோவில் வந்திருக்கிறாங்க? என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த 1 எபிசோடில் சுபிக்ஷாவை யாராவது பார்க்குறீங்களா? சுபிக்ஷா அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாங்களா உள்ள? ஃபஸ்ட்டு சுபிக்ஷாவை எப்படி போட முடியும்? தன்னை ஒரு மீனவ பொண்ணுன்னு அவங்க முன்னிலைப்படுத்துவதை தவிர்த்து வேறு என்ன விளையாட்டை விளையாண்டுருக்குறாங்க வீட்டுக்குள்ளே? சொல்லுங்கள். தோல் உரிக்கிறாங்க எல்லாருமே வந்து சுபிக்ஷாவெல்லாம். தேர்ட் பிளேஸில் கெமி. கமருதீன் சிரிக்கிறான். என்னது கெமியான்ங்கிறான். அது மட்டும் இல்லாமல் 4th பிளேஸில் சாண்ட்ரா, 2வது பிளேஸில் சுபி. இதிலே தெரிலையா உங்களுடைய ஃபேவரிசம் என்னங்கிறது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பேசுகிறான். பட் எனக்கு என்ன இதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எஃப்ஜேவை கடைசியில் போட்டது தான். ஸோ அவனை மட்டும் கொஞ்சம் முன்னாடி ஒரு 5-6வது பிளேஸில் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னும் ஆடிருப்பான். இப்போ வந்து அவன் சிறை வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நம்ம தேங்க் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. 1வது 2வது 3வது இடங்களில் இருக்கக்கூடியவங்க, அதாவது நீங்கள் பாட்டமில் இருக்கக்கூடிய எல்லாருமே டாப்பில் வரக்கூடியவங்க. 10வது நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டென்ட் கிவர்ஸ். அவங்களெல்லாம் முன்னாடி வந்திருக்கணும். பட் அவர்களை முன்னாடி போடாமல் வேண்டுமென்றே அவங்க கூச்சல் இடலைன்னா பிக் பாஸே கிடையாதுங்க. நம்ம எதுக்கு போரிங்னு சொல்கிறோம்? 2 நாள் அமைதியாக இருந்தாங்கன்னா போரிங் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா அதற்கு காரணமே கூச்சல் இல்லாதது தான். ஸோ சண்டை இல்லாமல் பிக் பாஸ் இருக்கவே முடியாது. சண்டை போடுறவங்க இருந்தால் தான் அது பிக் பாஸாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை.